பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து ஏகனாபுரம் உள்ளிட்ட அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த பகுதிக்கு நேரிலே சென்று இந்த மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை எல்லாம் கேட்டறிந்து அன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவர்களை நேரிலே சந்தித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்தோம். ஆனால் அந்த திட்டத்திற்கு எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு விட்டோம். ஒரு சில கிராமங்களை தவிர பிற பகுதிகளை சார்ந்தவர்கள் தங்களுடைய நிலங்களுக்குரிய தொகையையும் பெற தொடங்கிவிட்டார்கள் என்று அப்போதைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் விளக்கமளித்தார். அந்த பகுதியை சார்ந்த, குறிப்பாக ஏகனாபுரம் பகுதியை சார்ந்த மக்கள் எங்கள் கிராமத்தை ஒட்டியுள்ள நிலங்களை விட்டுவிட்டு அதன் அருகே அரசுக்கு சொந்தமான நிலங்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் காலியாக உள்ளன. அந்த நிலத்தில் தேவையான அளவுக்கு இடத்தை அரசு எடுத்துக்கொள்ள முடியும் என்று கூறினர். அதனையும் அப்போதைய திமுக அரசின் பார்வைக்கு நாங்கள் கொண்டு சென்றோம். தற்போது தவேக அரசு அந்த திட்டத்தை முழுமையாக கைவிட்டிருக்கிறது. மாறாக புதிய இடத்தை தேர்வு செய்வோம், புதிய விமான நிலையம் கட்டமைப்பதற்கான புதிய இடத்தை தேர்வு செய்வோம் என்ற உறுதியை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். நமது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு புதிய விமான நிலையம் பெரிய பரப்பளவில் தேவைப்படுகிறது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. எனவே முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அளித்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் விரைந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த பணிகள் 90% முடிவடைந்து இருக்குது. தற்போது முதல்வர் வேறு இடத்த தேர்வு செய்வார். அந்த பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்காதா, விவசாய நிலங்கள் இருக்காதா, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் பாதிக்கப்படாதா? தற்போது இதே போல மீண்டும் எதிர்ப்பு அந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்களா? ஸோ ஒரு விஷயங்கள் முடிவடைந்து நிறைய ரத்து பண்ணிட்டு மீண்டும் ஒரு இடம் தேர்வு செய்வது எந்த விஷயம்? அதாவது எந்த புதிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட, வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட, நிலங்களை கையகப்படுத்துகிற போது அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களுடைய கருத்தை அறிய வேண்டும், அவர்களின் இசைவை பெற வேண்டும் என்றும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. ரயில்வே துறைக்கு நிலம் எடுப்பதாக இருந்தாலும், விமான நிலையம் கட்டுவதற்கு நிலம் எடுப்பதாக இருந்தாலும், புதிய துறைமுகங்களை கட்டுவதற்கு நிலங்களை கையகப்படுத்தினாலும் அந்த பகுதியை சார்ந்த மக்களின் கருத்தை அறிய வேண்டும் என்பது சட்டத்தில் உள்ள ஒரு பகுதி. அந்த அடிப்படையிலே ஏகனாபுரம் உள்ளிட்ட அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தங்களின் விளைநிலங்கள் பறிபோவதை எதிர்த்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதை நாம் அறிவோம். ஆகவே மக்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பது சட்டத்திலும் இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். புதிய இடங்களை தேர்வு செய்கிற போதும் மக்கள் கருத்தறிய வேண்டிய தேவை இருக்கிறது. காடுகளை அழிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. நீர்நிலைகளை தூர்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. என்றாலும் கூட விமான நிலையம், துறைமுகம், ரயில் நிலையம் போன்ற
போக்குவரத்து வசதியை, அதற்கான கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதன் மூலமே மாநிலத்தின் அல்லது தேசத்தின் முற்போக்கான வளர்ச்சிக்கு வித்திடும். அது தேவையாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே புதிய விமான நிலையம் தேவை. அதே நேரத்தில் பொதுமக்களுடைய இசைவையும் பெற்று அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள். சார், அதே போல சிவி சண்முகம் சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தற்பொழுது அந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த 8 வழிச்சாலைக்காக இதே போல தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அது வந்து நாங்கள் கைவிடப்பட்டது. அதே போல் தற்போது அரசியல் காரணங்களுக்காக தான் இந்த விஷயமும் வந்து, அதாவது பரந்தூர் விமான நிலையமும் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிதிகள் ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கக்கூடிய நிலையில் அனைத்தும் எல்ஓசி எல்லாம் கொடுக்கப்பட்டு இது வந்து இந்த ரத்து செய்வது வந்து முதல்வர் அங்கே போய் வாக்குறுதி கொடுத்ததன் காரணமாக தான் தற்போது இது வந்து ரத்து செய்யப்படுறதுன்னு வந்து குற்றச்சாட்டு வந்திருக்கு. அரசியல் கட்சிகள் தங்களுக்கிடையில் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லலாம். அதனை எல்லாம் தாண்டி மாநில வளர்ச்சி, தேச வளர்ச்சி என்கிற அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிற இதுபோன்ற முயற்சிகளுக்கு பெருமளவில் பொதுமக்களின் குடியிருப்புகள், விளைநிலங்கள் பாதிக்கப்படாதவாறு அமைய வேண்டும் என்பதுதான் நாம் அனைவரின் கருத்தாகவும் இருக்க வேண்டும். சார், கடைசி கேள்வி சார். திமுக கூட்டணியில் வந்து விசிக பங்கு பெறும்போது திமுக கொண்டு வர நிறைய திட்டங்கள் வந்து விசிக சார்பாக நிறைய எதிர்ப்புகள் தெரிவித்தோம், நிறைய போராட்டங்கள் வந்து நம்ம அறிவிச்சிருந்தோம். ஆனால் தற்போது தாவேகா கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வகிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதே போல் கம்யூனிஸ்டோட மாணவர்கள் வந்து கணக்கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு ஒன்று வந்திருந்தது. அதே போல் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது முதல்வர் வந்து என்ன பேசியிருந்தாருன்னா, திமுக கொடுக்குற வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றுறதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் தற்போது தாவேகா ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருக்கக்கூடியவர்கள் தான் 3 சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. விவசாய கடன் மொத்தமாக ரத்து செய்யப்படும் சொல்லிட்டாலும் அந்த மாதிரி எதுவுமே ரத்து செய்யப்படலை. நிறைய விஷயங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி முதல்வர் கொடுத்த வாக்குறுதியும் இப்போ செயல்படுத்த வாக்கும் மாறா இருக்குது. இதுக்கு வந்து கூட்டணியாக இருக்கக்கூடிய விசிக உள்ளிட்ட கட்சிகள் எந்த ஒரு இல்லை, எதிர்க்கட்சிகளைப் போல நாங்கள் வந்து பொதுவெளியில் எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருக்க முடியாது. நாங்களும் ஆளும் கட்சியில் ஒரு அங்கமாக இருக்கிறோம். நீங்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் ஆளும் கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதனை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்லுகிறோம். எந்த வகையில் சுட்டிக்காட்ட வேண்டுமோ அந்த வகையில் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்து 100 நாள்கள் தான் ஆகியிருக்கின்றன. அதற்குள்ளாக வாக்குறுதிகளை இன்னும் ஏன் நிறைவேற்றவில்லை என்று நாம் விவாதிக்க முடியாது. எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவே 6 மாத காலம் பொறுத்திருப்போம் என்று தான் சொன்னார்கள். எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைத்தாலும் குறைந்தபட்சம் 6 மாத காலமாவது தேவைப்படுகிறது என்பதை அனைவரும் அறிவோம். ஆகவே 100 நாளில் என்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டார்கள் என்ற கேள்வியை எல்லோரையும் போல் நாங்கள் எழுப்ப இயலாதுதான். கூட்டணி விஷயங்கள் நீங்கள் வந்து அரசு நிர்வாக ரீதியாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் கொடுக்கணும். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து ஏகனாபுரம் உள்ளிட்ட அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த பகுதிக்கு நேரிலே சென்று இந்த மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை எல்லாம் கேட்டறிந்து அன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவர்களை நேரிலே சந்தித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்தோம். ஆனால் அந்த திட்டத்திற்கு எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு விட்டோம். ஒரு சில கிராமங்களை தவிர பிற பகுதிகளை சார்ந்தவர்கள் தங்களுடைய நிலங்களுக்குரிய தொகையையும் பெற தொடங்கிவிட்டார்கள் என்று அப்போதைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் விளக்கமளித்தார்.
அந்த பகுதியைச் சார்ந்த, குறிப்பாக ஏகனாபுரம் பகுதியைச் சார்ந்த மக்கள் எங்கள் கிராமத்தை ஒட்டியுள்ள நிலங்களை விட்டுவிட்டு அதன் அருகே அரசுக்கு சொந்தமான நிலங்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் காலியாக உள்ளன. அந்த நிலத்தில் தேவையான அளவுக்கு இடத்தை அரசு எடுத்துக்கொள்ள முடியும் என்று கூறினர். அதனையும் அப்போதைய திமுக அரசின் பார்வைக்கு நாங்கள் கொண்டு சென்றோம். தற்போது தவேக அரசு அந்த திட்டத்தை முழுமையாக கைவிட்டிருக்கிறது. மாறாக புதிய இடத்தை தேர்வு செய்வோம், புதிய விமான நிலையம் கட்டமைப்பதற்கான புதிய இடத்தை தேர்வு செய்வோம் என்ற உறுதியை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். நமது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு புதிய விமான நிலையம் பெரிய பரப்பளவில் தேவைப்படுகிறது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. எனவே முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அளித்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் விரைந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த பணிகள் 90% முடிவடைந்து விட்டது. தற்போது முதல்வர் வேறு இடத்த தேர்வு செய்வார். அந்த பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்காதா, விவசாய நிலங்கள் இருக்காதா, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் பாதிக்கப்படாதா? தற்போது இதே போல மீண்டும் எதிர்ப்புகள் அந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்களா? ஸோ ஒரு விஷயங்கள் முடிவடைந்து நிறைய ரத்து பண்ணிட்டு மீண்டும் ஒரு இடம் தேர்வு செய்வது எந்த விஷயம்? அதாவது எந்த புதிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட, வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட, நிலங்களை கையகப்படுத்துகிற போது அந்த பகுதியைச் சார்ந்த பொதுமக்களுடைய கருத்தை அறிய வேண்டும், அவர்களின் இசைவை பெற வேண்டும் என்றும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. ரயில்வே துறைக்கு நிலம் எடுப்பதாக இருந்தாலும், விமான நிலையம் கட்டுவதற்கு நிலம் எடுப்பதாக இருந்தாலும், புதிய துறைமுகங்களை கட்டுவதற்கு நிலங்களை கையகப்படுத்தினாலும் அந்த பகுதியை சார்ந்த மக்களின் கருத்தை அறிய வேண்டும் என்பது சட்டத்தில் உள்ள ஒரு பகுதி. அந்த அடிப்படையிலே ஏகனாபுரம் உள்ளிட்ட அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தங்களின் விளைநிலங்கள் பறிபோவதை எதிர்த்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதை நாம் அறிவோம். ஆகவே மக்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பது சட்டத்திலும் இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். புதிய இடங்களை தேர்வு செய்கிற போதும் மக்கள் கருத்தறிய வேண்டிய தேவை இருக்கிறது. காடுகளை அழிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. நீர்நிலைகளை தூர்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. என்றாலும் கூட விமான நிலையம், துறைமுகம், ரயில் நிலையம் போன்ற போக்குவரத்து வசதியை, அதற்கான கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதன் மூலமே மாநிலத்தின் அல்லது தேசத்தின் முற்போக்கான வளர்ச்சிக்கு வித்திடும். அது தேவையாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே புதிய விமான நிலையம் தேவை. அதே நேரத்தில் பொதுமக்களுடைய இசைவையும் பெற்று அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள். சார், அதே போல சிவி சண்முகம் சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தற்பொழுது அந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த 8 வழிச்சாலைக்காக இதே போல தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அது நாங்கள் கைவிடப்பட்டது. அதே போல் தற்போது அரசியல் காரணங்களுக்காக தான் இந்த விஷயமும் அதாவது பரந்தூர் விமான நிலையமும் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிதிகள் ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கக்கூடிய நிலையில் அனைத்துக்கும் என்ஓசி எல்லாம் கொடுக்கப்பட்டு இது இதை ரத்து செய்யறது முதல்வர் அங்கே போய் வாக்குறுதி கொடுத்ததன் காரணமாக தான் தற்போது இது ரத்து செய்யப்படுறதுன்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அரசியல் கட்சிகள் தங்களுக்கிடையில் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லலாம். அதனை எல்லாம் தாண்டி மாநில வளர்ச்சி, தேச வளர்ச்சி என்கிற அடிப்படையில்
மேற்கொள்ளப்படுகிற இதுபோன்ற முயற்சிகளுக்கு பெருமளவில் பொதுமக்களின் குடியிருப்புகள், விளைநிலங்கள் பாதிக்கப்படாதவாறு அமைய வேண்டும் என்பதுதான் நாம் அனைவரின் கருத்தாகவும் இருக்க வேண்டும். சார், கடைசி கேள்வி சார். திமுக கூட்டணியில் வந்து விசிக பங்கு பெறும்போது திமுக கொண்டு வர நிறைய திட்டங்கள் வந்து விசிக சார்பில் நிறைய எதிர்ப்புகள் தெரிவித்தோம், நிறைய போராட்டங்கள் வந்து நம்ம அறிவிச்சிருந்தோம். ஆனால் தற்போது தாவேகா கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வகிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதே போல் கம்யூனிஸ்டோட மாணவர்கள் வந்து கணக்கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு ஒன்று வந்திருந்தது. அதே போல் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது முதல்வர் வந்து என்ன பேசியிருந்தாருன்னா, திமுக கொடுக்குற வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றுறதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் தற்போது தாவேகா ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் 3 சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. விவசாய கடன் மொத்தமாக ரத்து செய்யப்படும் சொல்லிட்டாலும் அந்த மாதிரி எதுவுமே ரத்து செய்யப்படலை. நிறைய விஷயங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி முதல்வர் கொடுத்த வாக்குறுதியும் இப்போ செயல்படுத்த வாக்கும் மாறா இருக்குது. இதுக்கு வந்து கூட்டணியாக இருக்கக்கூடிய விசிக உள்ளிட்ட கட்சிகள் எந்த ஒரு இல்லை, எதிர்க்கட்சிகளைப் போல நாங்கள் வந்து பொதுவெளியில் எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருக்க முடியாது. நாங்களும் ஆளும் கட்சியில் ஒரு அங்கமாக இருக்கிறோம். நீங்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் ஆளும் கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதனை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்லுகிறோம். எந்த வகையில் சுட்டிக்காட்ட வேண்டுமோ அந்த வகையில் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்து 100 நாள்கள் தான் ஆகியிருக்கின்றன. அதற்குள்ளாக வாக்குறுதிகளை இன்னும் ஏன் நிறைவேற்றவில்லை என்று நாம் விவாதிக்க முடியாது. எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவே 6 மாத காலம் பொறுத்திருப்போம் என்று தான் சொன்னார்கள். எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைத்தாலும் குறைந்தபட்சம் 6 மாத காலமாவது தேவைப்படுகிறது என்பதை அனைவரும் அறிவோம். ஆகவே 100 நாளில் என்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டார்கள் என்ற கேள்வியை எல்லோரையும் போல் நாங்கள் எழுப்ப இயலாதுதான்.